நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா நாள் தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஸ்கூல் டேஸ் இல்லை காலேஜ் டேஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறப்போ கரெக்டாக போய் அட்டன் பண்ணிடுவீங்களா? ஆமா, போய் தானே ஆகணும். அப்புறம் இல்லை ஒருவேளை வந்து படிக்கல, எக்ஸாம் ஏதாவது கட் அடிச்சோன்னா திரும்ப எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதே இல்லை. அப்படி ஒரு தடவை கூட பண்ணது இல்லையா? ஐயோ பாவம். நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப சில டைம் படிக்கல அப்படின்னா பசங்களாம் மொத்தமாக பேசி வச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு கட் அடிச்சிருவோம். அப்புறம் திரும்ப எக்ஸாமுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வைப்பாங்க, இல்லை நெக்ஸ்ட் டே வைப்பாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணிடுவோம்னா படிச்சிருவோம். அதே மாதிரி இங்கே ஒரு காலேஜில் 4 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாமுக்கு ஓபி அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்க ஹெச்ஓடிக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படி நாங்கள் வந்தோம், வர்ற வழியில் எங்கள் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, 4 பேர் ஒரே காரில் வந்தோம், ஸோ எங்களால் கரெக்டாக எக்ஸாம். எந்த கார் பஞ்சர் ஆச்சு, எந்த டயர் பஞ்சர் ஆச்சு, அவன் ஃப்ரண்ட் என்னவா இவன் பேக் என்னவா, கரெக்டா? ஒரு கதையை கேட்க வந்தீங்கன்னா முழுசா கேட்க விடுங்க. அதுக்குள்ள அவங்க பார்த்து பதில் சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க பக்கத்துல இருந்துட்டு எப்படி பதில் சொல்லிடுறீங்களே? இல்லங்க, நான் கெஸ் பண்ணுங்க அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லி லீவ் எடுத்தாங்க. மறுநாள் எக்ஸாம் வைக்கணும் அந்த ஹெச்ஓடி சொன்னாரு. மறுநாள் எக்ஸாமுக்கு வந்தாங்க, படிச்சுட்டு அவர் கேட்ட ஒரே கேள்வி, எந்த டயர் பஞ்சர் ஆச்சு. ஆளாளுக்கு ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னு எழுதி இருப்பாங்க, கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா அதுல அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா. வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, எதுவுமே நடக்காது. என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். தீர்ப்பாள் பதமுன்
பார்த்தாச்சு. இன்றைய நாளை சிறப்பாக தொடங்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு கதை போல இருக்க போதா டாபிக், இல்லை அதை வேறுபட்டு இருக்க போதா? அதை பற்றி சொன்னால் நீங்கள் திரும்ப எல்லாமே முடிச்சு வச்சிருவீங்க ஆரம்பிக்கும் போது. சரி, ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை கொண்டாடு. இந்த ஒரு விளம்பரம் சொல்றேன், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையை நாம் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம்? கொண்டாடலாம். கொண்டாடுவதற்கு நம்ம கிட்ட எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. ஸோ அப்போ அந்த காரணங்கள்ல ஒரு சில காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணி, யாராவது சோகமா இருந்தோம் அப்படின்னாச்சா நான் கொண்டாடுறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு. அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, எதுக்காக நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம், எதுக்காக மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வெரி சிம்பிள். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் இல்லையா, அதுக்கே கொண்டாடணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொழுதும் நம்ம தூங்குறோம், காலையில ஏந்துப்போமா இல்லையான்னு கூட தெரியாம தூங்க செல்றோம். ஆனா கடவுள் நம்மளை எப்படியோ எழுப்பிடுறாரு இல்லையா, அதுக்கே நம்ம கொண்டாடிதான் நாம பண்ற சேட்டைக்கு, நாம அவருக்கு கொடுக்குற தொந்தரவுக்கு அவர் இன்னும் கூடுதலாக ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ அப்போ அதை நினைச்சு கடவுள் என்ன அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைச்சு இந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவின் அருளும் ஆசீரும்
உங்கள் அனைவருடன் இருப்பதாக. இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் 25. இத்திருப்பாடல் வழியாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மகிழ்கின்றோம். இன்றைய திருப்பாடல் 25 மிகவும் ஆச்சரியமாக மிகவும் உன்னதமான ஒரு திருப்பாடல். நாம் அனைவருக்கும் தெரிந்து திருப்பாடல் தாவீது அரசனால் பாடப்பெற்றது. இத்திருப்பாடல் வழியாக தாவீது அரசன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்றார். என்னை மன்னித்து எனக்கு வழி காட்டும் என்று தன்னை பின்தாழ்த்தி கடவுளை முன்னிறுத்துகின்றார். அப்பாவிடம் தந்தையிடம் நாம் வழி காட்ட வேண்டுவது போல் ஒரு தந்தையின் கரம் பற்றி கொள்கின்ற ஒரு குழந்தையாக தாவீது அரசன் இங்கு மாறுகின்றார். எவ்வாறு என்று வாருங்கள் பார்ப்போம். இன்றைய திருப்பாடல் ஒருவருடைய, அதாவது ஒருவர் என்றால் தாவீதுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. அதாவது தன் ஆழ்மனதில் ஏற்பட்ட குற்ற உறவினால் கடவுளிடமிருந்து விலகி கடவுளின் அன்பு உறவில் இருந்து விலகிய ஒருவர், கடவுளால் அன்பு செய்யப்பட்டவரின் மனம் நொந்து குற்ற உறவினால் அவர் துயருறுவதை பார்க்கின்றோம். இத்திருப்பாடலை 2 விதங்களாக பிரிக்கலாம். அதாவது வசனங்கள் 1 முதல் 7 வரைக்கும் 8 முதல் 22 வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். இந்த 2 வகைக்கும் 2 தலைப்புகள் பொருத்தமாக இருக்கின்றது. முதல் தலைப்பு கடவுளிடம் முறையிடுவது. வசனம் 1 முதல் வசனம் 7 வரை தாவீது அரசன் கடவுளிடம் முறையிடுகின்றார். எவ்வாறு என்று, நான் பாவி, உங்களுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, என்னை அன்பு செய்தவருக்கு எதிராக நான் சென்று விட்டேன். எனது செயல்கள் உமது அன்பில் இருந்து என்னை தள்ளி கொண்டு வந்துவிட்டது. உமது அன்பை என்னால் இப்பொழுது உணர முடியவில்லை என்று தன்னையே வருத்தி கொண்டு அந்த பாடலின் வசனங்களை பாடுகின்றார். என்னை கண்டு நகைக்க விடாதேயும், உமது அன்பு தொடக்க முதல் உள்ளவை, என் பாவங்களை நினையாதேயும் என்று அவர் கூறுகின்ற இந்த வசனங்கள் அவர் ஆழ்மனதில் எவ்வாறு துயருறுகின்றார் என்பதை வெளிப்படையாக நமக்கு காட்டுகின்றது. அவர் தாவீது தன் தீச்செயல்களுக்காக தினந்தோறும் கடவுளிடம் அவர் எவ்வாறு தன் மனதை கடவுளிடம் செல்ல குற்ற உறவினால் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார், தன்னையே வருத்தி கொள்கிறார் என்பதை காட்டுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, 2வது கடவுளின் பண்புகள். இந்த 1 முதல் 7 வசனத்தை படிக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து வருகின்ற இந்த 8 முதல் 25 வரை வசனங்களில் நாம் கடவுளின் அன்பையும் கடவுளின் இரக்கத்தையும் அவர் பெறுவதை காண்கின்றோம். அவர் அந்த இரக்கம் மிகுந்த கடவுளிடம் நெருங்கி செல்வதை, அவர் அந்த இரக்கமுள்ள இறைவனிடம், தந்தையிடம் அவருடைய இடைவேளை குறைந்து அருகில் செல்வதை இந்த வசனங்களில் காண்கிறோம். மேற் வருகின்ற வசனங்களில், நீர் நல்லவர், அவர் வழியை கற்பிப்பார். அவர் என்றால் தந்தை. தந்தை எனக்கு வழியை கற்பிக்கின்றவர், நம்மை நல்வகைப்படுத்துபவர் என்று அவர் இறைவனின் இரக்கத்தை பெறுவதை இந்த வாசகங்களில் நாம் உணர முடிகின்றது. இதிலும் இன்னும் குறிப்பாக இதை ஒரு எபிரேய சொல்லில் கூறுவார்கள். யாரா என்று ஒரு எபிரேய சொல் உள்ளது. அதற்கு அர்த்தம் கற்பிக்க, வழி நடத்த, அல்லது சரியான வழியை எனக்கு காட்ட என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த வார்த்தை நமக்கே தெரியாமல் நாமும் தினந்தோறும் நம் வாழ்வில் பயன்படுத்துகின்றோம். அதாவது நாம் குழம்பி உள்ள வேளைகளில், நாம் தெளிவு அற்ற நிலைகளில், நம் வாழ்வில் இருளான, நம் வாழ்வில் ஒளி இல்லாத காலங்களில் நாம் இறைவனிடம் மனமு வந்து நம்மையே தாழ்த்தி கொண்டு இறைவன் முன் நிறுத்தும் போது, அப்பா தந்தையே எனக்கு வழிகாட்டும் என்று நாம் நமது ஜெபத்தில் கடவுளை அழைக்கின்றோம். அவர் இறங்கி வந்து நம் இருளான காலத்தை ஒளியான காலமாக மாற்றுகின்றார். அதைத்தான் இந்த இடத்தில், இந்த நிகழ்வில் தாவீதும் செய்கின்றார். அவர் யாரா, ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும் என்று முறையிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வழி காட்டுகின்றார். எவ்வாறு நமக்கும் காட்டுகின்றாரோ, எவ்வாறு தாவீது காட்டினாரோ அதே போல நமக்கும் இந்நாள் வரை காட்டி வருகின்றார். இப்பொழுது தாவீது அந்த வழியை, கடவுள் அருளும் ஆசிரையும் கடவுள் காட்டும் வழியையும் அவர் காண்பித்ததன் மூலம் அவர் மகிழ்வு கொள்கின்றார்.
இந்த மகிழ்வு நிலையின் வெளிப்பாடுதான் வசனம் 12 வசனம் 14 இந்த 2 வசனங்களும் ஒன்றைதான் குறிப்பிடுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் வழியையும் அவரின் அன்பு உறவையும் உடன்படிக்கையையும் வெளிப்படுத்துவார் என்று. யாரெல்லாம் கடவுள் மீது பயமும் அச்சமும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றார்களோ அவர்கள் அழைக்கும் பொழுது யாரா என்று மன்றாடும் பொழுது கடவுள் இறங்கி வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். ஜெபிப்போமாக. அன்பின் பிறப்பிடமான இறைவா, உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு வாழ்வை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் அருளிய இந்த வாழ்வில் சில வேளைகளில் உமக்கு எதிராக எழுந்த எண்ணங்களுக்காகவும் உமக்கு எதிராக செய்த செயல்களுக்காகவும் மனம் வருந்துகின்றோம். நீர்தாமே எங்கள் கரம் பிடித்து மீண்டும் எங்களுக்கு வழிகாட்ட நீர் இந்த உலகிற்கு ஒளியாக வரவிருக்கும் இந்த வேளையில் எங்கள் வாழ்வில் ஒளியாக நீர் வர உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி அடுத்து என்ன காரணம் சொல்றாங்க? அடுத்து என்ன காரணம்னா, ஒவ்வொரு நாளும் என் மீது அக்கறை செலுத்த ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டாடணும். அக்கறை காட்டுறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, கணவர் இருக்காரு, யாருன்னே தெரியாது. நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை நம்ம வண்டியில ஸ்டாண்டு எடுக்காம போயிருப்போம், அதை நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில என் மீது அக்கறை கொள்றதுக்கு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நான் வாழ்க்கையை கொண்டாடணும். நிச்சயமா. ஏன்னா இதை ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு. அந்த காரோட டிக்கி பின்னாடி உள்ளது ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ ஓப்பன் ஆயிருக்கு, அப்போ தெரியாம ஓட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு வேகமா போய் அடிச்சு இல்லைங்க ஏதாவது இருக்குங்க அது மூடலைங்க. அது ஆக்சுவலாக பிரச்சனை போல அவர் தெரிஞ்சுதான் நம்ம ஓட்டிருக்காரு. அவர் வண்டியை ஓரங்கட்ட சொல்லி நிறுத்தி அவர் சொல்லிட்டு போறாரு, சார் இதோட 10-15 பேர் சொல்லிட்டு எல்லாருக்குமே அது எப்படி இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து யார் எப்படி போனா என்ன அப்படின்னா இல்ல, ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு தப்பா தருது, என்னால அதுல உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அது நம்ம மேலே அக்கறை செலுத்தக்கூடிய மனுஷங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷமா கொண்டாடுங்க. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். டிசம்பர் 15. புனித வெர்ஜீனியா செந்தூரியோனே. இத்தாலி நாட்டிலுள்ள ஜெனோவா பகுதியில் வாழ்ந்த ஜார்ஜியா செந்தூரியோனே லிலியா ஸ்பினோலா பெற்றோருக்கு கிபி 1587 ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் பிறந்தார் வெர்ஜீனியா செந்தூரியோனே பிரிசல்லி. இறைபக்தியிலும் இரக்க குணத்திலும் சிறந்து விளங்கிய இவருக்கு இவரது பெற்றோர் 15 வயதில் திருமணம் செய்து வைக்க பிரிசல்லி 2 பெண் குழந்தைகளுக்கு தாயானார். கிபி 1607 ஆண்டு தன் 20வது வயதில் தன் கணவரை இழந்த இவர் தன் குழந்தைகளை இறைபக்தியில் வளர்த்து அவர்களுக்கு மணம் முடித்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளியோருக்கும் நோயுற்றோருக்கும் உதவிகள் செய்த பிரிசல்லி தன் இல்லத்தினை ஆதரவற்றோர் வாழும் இடமாக மாற்றி அமைத்தார். கிபி 1629 ஆண்டு ஜெனோவா பகுதியில் பிளேக் நோய் ஏற்பட்டு மக்கள் துன்புற நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவர்களை பராமரித்தார். சுமார் 300க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் தனி இல்லம் அமைத்து அவர்களை அரவணைத்த பிரிசல்லி இத்தாலிய அரசின் நன்மதிப்பினையும் பாராட்டினையும் பெற்றார். ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக 2 துறவு சபைகளை நிறுவி ஆண்டவரின் பணிகளைச் செய்த வெர்ஜீனியா செந்தூரியோனே பிரிசல்லி கிபி 1651 ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் விண்ணகமடைந்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து
எளிய மக்களின் வாழ்விற்காக உதவிகள் செய்து வாழ்ந்த வெர்ஜீனியோ செந்தூரியோனே பிரெசல்லியினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கிபி 2003ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித வெர்ஜினியா செந்தூரியோனே பிரெசல்லியன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எதை நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும்? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கான ஒரு புதிய வாய்ப்பு. அப்போ அந்த வாய்ப்பை நினைச்சு நம்ம வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா வர்ற ரூட்டு பிளாக் ஆயிருக்குது, டேக் டைவர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு ரூட்ல போனா இந்த ரூட் வந்துச்சா, ரொம்ப பக்கமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். கண்டிப்பா இது நம்மளோட அலுவலகத்துல சில டைம் நண்பர்களோட திரைப்படத்துக்குலாம் போவோம். அப்போ நமக்கு ஒரு தியேட்டர் பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு என்ன பண்ணுவோம், நான் இது வரைக்கும் போறப்போ பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அப்போ ஒரு முறை எல்லாம் கிளம்புறப்போ எனக்கு பின்னாடி கிளம்புனவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடி போய் சேர்ந்துட்டான். நான் எப்படா இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ டிராஃபிக்ல அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் வர்றப்போ என்ன பண்ணா வழியில கூட்டு வந்தா பார்த்தா 3 நிமிஷத்துல ஏன்னா அந்த ஷார்ட் கட்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு ஆஹா இது இவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு தெரியாம போச்சு அப்படின்னு நினைச்சு. ஸோ அப்போ இது போல வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். சமையல் செய்யறோம், என்னைக்காவது ஏதோ ஒன்று உப்பு கூட போச்சதோன்னா அப்போ உடனே அதை சரி செய்வதற்கு அம்மாக்களுக்கு சில டெக்னிக்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நம்ம கத்துக்கிறோம் அன்னைக்கு. ஓகே இதை இப்படி பண்ணா சரியாயிரும், இது செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்றோம், கத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நினைச்சு வாழ்க்கையை கொண்டாடுங்கள். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு அதை பெட்டியிலே போட்டுக்கொண்டு வேகமாக பயணிக்கிறார். கரடு முரடான ரோடு, அது சீரமைக்கப்படாத சாலை, அது வண்டி குலுங்கி குலுங்கி தூக்கி தூக்கி வாரி போட்ட போட்டில் பெட்டியின் மூடி லேசாக கலன்று பெட்டியிலிருந்து 100 ரூபாய் 100 கொண்ட 10,000 ரூபாய் கட்டு ஒன்று எகிரி வெளியே விழுந்து விட்டது. இது தெரியாமல் அவர் போய்கொண்டே இருக்கிறார். பெண் குறிப்பு, அவர் போய்கொண்டே இருக்கிறார், அவ்வளவுதான். இனி அவர் கதையில் வரமாட்டார். எகிரி விழுந்த 100 ரூபாய் கட்டு விழுந்த வேகத்தில் கட்டு பிரிந்து அதிலே ஒரு 100 ரூபாய் தாள் மட்டும் காற்றிலே பறந்து சிறிது தூரத்தில் போய் விழுந்து கிடக்க அதை கண்டெடுத்தான் ஒருவன். இன்னைக்கு நான் நரிமுகத்தில் முழிச்சிருக்கேன் போல என்று நினைத்தபடியே கோலாகலமாய் ஓட்டலுக்குள் புகுந்து ஒரு மினி டிஃபன் பேக்கேஜ், அதாவது ஒரு இட்லி சாம்பாரோடு, ஒரு இட்லி உருட்டு தோசை, ஒரு குட்டி பூரி கிழங்கோடு, ஒரு ஓட்டை வடை சட்னியோடு, ஒரு குட்டி கரண்டி பொங்கல், ஒரு சின்ன ஸ்பூன் ஸ்வீட் மற்றும் குட்டி கிளாஸ் காஃபி என்று ஒரு மினி டிஃபன் பேக்கேஜை வாங்கி நன்றாக உள் வாங்கி எப்பம் விட்டபடி வேலைக்கு போய்விட்டான். அந்த மீதிக்கட்டு ரூபாயை இன்னொருவன் கண்டுகொண்டான், கண்டெடுத்தான். எடுத்தவுடன் மறைவாக போய் பரபரப்பாக நெஞ்சு படபடக்க எண்ணி பார்த்தான். அதிலே 99 நோட்டுகள் இருப்பதை கண்டான், அதிர்ச்சி அடைந்தான். அப்போ அந்த இன்னொரு 100 ரூபாய் நோட்டு எங்க? மொத்தம் 100 இருக்கணுமே, 99 தானே இருக்கு, அது எங்க? இங்கதானே பக்கத்துல விழுந்து கிடக்கும். தேட ஆரம்பித்தான். வந்த பாதையிலும் தேடினான், போன பாதையிலும் தேடினான், பக்கவாட்டு பாதையிலும் பார்த்து தேடினான், பறந்து போன பாதையெல்லாம் தேடினான். அந்த ரோட்டின் எல்லைக்கே போய் தேடினான். இதோ நிம்மதி இழந்து இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அவனை பத்தி தகவல் கிடைச்சா கொஞ்சம் சொல்லி அனுப்புறீங்களா? கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கதையை கதைத்து விட்ட பாடம் சொன்னார் பாதிரியார் சேவியர் அந்தோணி. பார்த்தீர்களா? உணர்ந்தீர்களா? 100 ரூபாய் பணத்தை பார்த்தவன் திருப்தியாக மினி டிஃபன் பேக்கேஜ் சாப்பிட்டு அனுபவித்து ஏப்பம் விட்டு மகிழ்ச்சியாய் போய்விட்டான். 9,900 ரூபாய் மீதியை பார்த்தவனோ அதை அனுபவிக்காமல் அந்த 100 ரூபாயை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றானே, நிம்மதி இழந்து படுசோகமாய். கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலையாதே, அலைக்கழிக்கப்பட்டு அல்லலுறாதே. இது கவிஞர் கண்ணதாசனின் காவிய கவி வரிகள்.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடே ஞானத்தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையைத்தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞானத்தங்கமே, அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டாடுங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ரோட்லேயோ இல்லை நம்மளுடைய வீட்டில் கூட எடுத்துக்கலாம், நம்மளோட குழந்தைகள் வந்து ஒரு சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்றாங்க. டெய்லி நான் எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து நான் ஏதாவது ஒரு சோகமாக இருந்தேன்னா சீஸை பிடிச்சி இப்படி பண்ணுவான். அப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்குல்ல, சின்ன வயசுல அவன் பாட்டுனா அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாது, நம்மள இப்படி கொஞ்சிறானே இப்படி ரசிக்கிறானே அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளோட விளையாடக்கூடிய தருணங்கள், ஏதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அது குறிப்பா இந்த சின்ன குழந்தைங்க சாலைகள் நம்ம பார்க்கும்போது டாடா சொல்லுவாங்க, கார்ல சேட்டை பண்ணிட்டு போவாங்க. ஏதோ ஒரு வகையில அதை பார்க்கும்போது நமக்கு சில டைம் மாலுக்கு போறப்ப ஏதாவது குழந்தை கியூட்டா இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், டாடா கார் விளையாடிக்கிட்டே இருப்போம், அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகும். சில டைம் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைய பார்த்து ஏதாவது சைகை செஞ்சுட்டு இருப்போம், டக்குனு அவங்க அம்மா திரும்பிடுவாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் கண்டு ரசித்து நிதானமாக வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று அச்சமும் அஞ்சாமையும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அச்சம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வாக இருக்கிறது. சில நேரங்களில் அஞ்சுவது தேவையாக இருக்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் திருவள்ளுவர். சில நேரங்களில் நாம் அஞ்ச வேண்டும், சில நேரங்களில் நாம் அஞ்சக்கூடாது என்பதே அதனுடைய பொருள். ஆகவே அஞ்ச வேண்டிய நேரத்தில் அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடாத நேரங்களில் அஞ்சக்கூடாது என்கிற செய்தியை நாம் இயேசுடைய வாய்மொழியாக பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 10:28 இயேசு சொல்கிறார், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டாம், அஞ்சுங்கள் என்கிற ஒரு செய்தி தருகிறார். அச்சம் என்பது விவிலியத்திலே 2 பொருள்படுகிறது. 2 விதமான அச்சங்கள். ஆங்கிலத்தில் ரெவரன்ஷியல் ஃபியர், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். 1 யோவான் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனைக்குரிய அச்சம் இருக்கிறது என்று 1 யோவான் 4:18 நாம் வாசிக்கின்றோம். எனவே விவிலியம் அச்சத்தை 2 வகையாக பார்க்கிறது. ரெவரன்ஷியல் ஃபியர், மரியாதைக்குரிய அச்சம், அதான் ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சம். ஆகவே இறைவனுக்கு அஞ்சுதல் என்றால் இறைவனை நாம் மதிப்போடு மரியாதையோடு நாம் அணுக வேண்டும், பார்க்க வேண்டும். மோசையை பார்த்து கடவுள் சொன்னார், உன் காலணிகளை கழற்றி விடு, நீ நிற்கும் இடம் புனிதமான இடம். அதான் ரெவரன்ஷியல் ஃபியர். இன்னொன்று தண்டனைக்குரிய அச்சம், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். இவர் நம்மை தண்டித்து விடுவாரோ, ஆசிரியர் நம்மை தண்டித்து விடுவாரோ, பெற்றோர் நம்மை தண்டித்து விடுவார்களா, கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்று அஞ்சுவது, அது எதிர்மறையான அச்சம். இது நேர்மறையான அச்சம். ஆகவே கடவுள் சொல்கிறார், இந்த அச்சத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள், அது நேர்மறையான அச்சம். மற்றவர்களுக்கு அஞ்சாதீர்கள், யாரை பற்றியும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். விவிலியத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அஞ்சாதீர்கள், அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் அச்சங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அச்சம் இருக்கிறதா? எல்லாருடைய வாழ்விலும் சில அடிப்படையான எதிர்மறை உணர்வுகள் இருக்கின்றன. அச்சம், கவலை, துயரம், அவமானம் போன்ற உணர்வுகள் இருக்கின்றன. சிலர் அச்சத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் விடுதலை பெற வேண்டும். நாம் கடவுளுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று நம்முடைய தமிழ்முறை சொல்கிறது. நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், திருப்பாடல் 118:6 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து எல்லா அச்சங்களையும் அகற்றிவிட்டு கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி, மனச்சான்றுக்கு அஞ்சி, அந்த அச்சமும் நேர்மறையான அச்சம் தான், ரெவரன்ஷியல் ஃபியர் ஃபார் காட். கடவுளுக்கு நாம் மதிப்போடு கூடிய அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த அச்சத்தை தவிர
வேறு எந்த அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும்? அடுத்தது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிகிறது. அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் எனக்குள்ள இருக்குது. அதை நினைச்சு வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். ஸோ எவ்வளோ உதாரணங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிட்டு போகலாம். எனக்கு வீட்டில் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாக்கள் வந்து பிள்ளைங்கள் சொல்லி எதையுமே பெருசாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே வச்சிருக்கட்டுமே, அவர் வந்து ரெகுலராக வச்சிருக்காரு, எத்தனையோ வருஷம் ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த பிள்ளைங்க எவ்வளோ அப்பா விட்டுருங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, சரின்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அதே தான் அவருடைய பேர குழந்தைகள் போயிட்டு, தாத்தா நீ சிகரெட் பிடிச்சலாம் என்கிட்ட வர தாத்தா, நாத்தம் அடிக்குது தாத்தா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் விட்டுடுவாங்க. அப்போ இது போல ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாற்றத்தை இப்ப நம்மளாலேயே நம்மளுடைய தாத்தா பாட்டி கிட்ட என்ன பண்ணிருக்கோம் சொல்ல முடியும், உரிமை எடுக்க முடியும். ஸோ அப்போ அது போலதான் ஏதோ ஒரு விஷயத்தை தாத்தா பாட்டி மட்டும் இல்ல, வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அலுவலகத்துல சந்திக்கக்கூடிய நபர்கள்ல நம்மளால ஏற்படுத்த முடிகிறது அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இன்னும் வேற என்னெல்லாம் நம்ம நினைச்சு கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். கொண்டாடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றேன்னா, கடினமான தருணங்கள்ல கூட நீங்க ஏதோ ஒண்ணு சாதிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த தருணத்தை நினைச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மேல வந்திருப்போம் இல்லையா? ஒரு வீட்டுல இருந்திருப்போம், ஒரு குடிசை வீட்டுல இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாலை வீட்டுல நல்ல நிலையில இருந்திருப்போம். நம்மள சரியா சாப்பிட்டு கூட இருக்க மாட்டோம். ஒருவேளை சாப்பாடுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ நல்லா சாப்பிட்டுருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க கடினப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு வந்திருக்கிறத நினைச்சு நீங்க வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அதுல மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படா கடந்து வர போறோம் அப்படின்னு நினைச்ச துயரமான நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். அந்த நிகழ்வுகளை கடந்து இன்னைக்கு நல்ல நிலையில கண்டிப்பா எல்லாருமே இருக்கிறோம். யாருமே பார்த்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அது நிச்சயம் யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. என் லைஃப்ல இப்பெல்லாம் நடக்கவே இல்லைங்க, என் லைஃப் ஸ்மூத்தாவே போச்சுன்னு யாராலே சொல்ல முடியாது. அதான் என்னைக்கோ ஒரு நாள் அழுது புலம்புனது நினைச்சு இன்னைக்கு பார்த்தோன்னா நமக்கு சிரிப்பா வரும். ஐயோ இதுக்காக போய் நம்ம அழுதோம், இதுக்காக போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான கடினமான தருணத்துல கூட நம்மளால் கடந்து வர முடிஞ்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்விலே வீர தீர செயல்களை செய்ய வேண்டும், சாதனைகளை புரிய வேண்டும் என்று விருப்பம், ஆசை. அதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நோக்கமும் கூட. எப்படி அதை செய்வது என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்கிறோம் ஜான் போர்க்ஸ்டைன் என்பவருடைய வார்த்தையிலிருந்து. அவர் இப்படி கூறுகிறார், சக்சஸ் இன் த லாங் ரன் இஸ் a measure of one's ability to turn tasks into adventures. வாழ்வினுடைய சாதாரண பணிகளை வீர செயல்களாக மாற்றுவது ஒருவரது ஆற்றலை கொண்டே அவரது வெற்றி அறியப்படும். நண்பர்களே, நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வீட்டிலே, வெளியிலே, அல்லது பணித்தளங்களிலே, அலுவலகங்களிலே, தொழிற்சாலைகளிலே என்று எல்லாருமே ஏதாவது பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எப்போது நான் செய்கின்ற ஒரு சாதாரண பணியை ஒரு வீர செயலாக என்னால் மாற்ற முடிகிறதோ அப்போது நான் வெற்றி பெறுகிறேன். சக்சஸ் is a measure of one's ability to turn tasks into adventures. எனக்கு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை வர வேண்டும், அதை அப்போது நான் ஒரு பெரிய வீரச் செயலை செய்வேன் என்று காத்திருப்பதற்கு பதிலாக சாதாரண செயல்களை, வீட்டுக்குள் செய்வதை, வெளியில் செய்கின்ற சாதாரண செயல்களை நாம் மிகச்சிறந்த வழியிலே ஆற்றுகின்ற போது, செய்கின்ற போது, அதற்கான அந்த ஆற்றலை என்னுக்குள் வளர்த்து கொள்ளும் போது அது என்னை உயர்த்துகின்றது. நான் அந்த ஆற்றலிலே வளர வளர என் வாழ்வும் வெற்றி படியிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அறிஞருடைய கூற்றை நினைவில் வைத்துக் கொள்வோம்.
வாழ்வின் சாதாரண பணிகளை வீர செயல்களாக மாற்றுவது எனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை பொறுத்ததே. அப்படி மாற்றுகின்ற அந்த ஆற்றல் எனக்கு இருந்தால் நான் வெற்றி அறிவேன். அப்படி மாற்ற முடியாத ஒரு ஆற்றல் எனக்கு இல்லை என்றால் நான் வெற்றி அடையாதவனாகவே என்னை நினைத்துக் கொள்வேன். நண்பர்களே, சாதாரண செயல்களை வீர செயல்களாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்களாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் வாழ்க்கையை கொண்டாட வேணும்னு சொல்லிட்டு அடுத்ததா எப்படி கொண்டாடணும்? ஸோ அடுத்ததா ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதாவது நீங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கனவு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, உறங்கும் போது வருவதல்ல, உறங்க விடாமல் செய்வதே கனவு. அப்போ எல்லாருடைய லைஃப்லையும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு ட்ரீம் பண்றோம், அந்த ட்ரீமை நம்ம அடையவும் செய்யறோம். ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம பெரிய கனவுகள் என்னால் அடைய முடியல அப்படின்னா அந்த கனவுகளுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நம்ம அதோட பெருசா என்ன பண்றோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம விருப்பப்பட்ட எனக்கு இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருந்து ஒரு கனவு காண்றோம். அதுவும் ஒரு வகையான கனவு தான். எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? அப்போ அதை நான் போய் ஈஸியாக என்ன பண்ணிடுறேன், செஞ்சிருந்தேன். ஏன்னா எனக்கு என் ஐஸ்கிரீம் கடை பக்கத்தில் இருக்குது, இல்லை தெரிஞ்சவங்களோட நண்பர்களோடையோ இல்லை வீட்டில் அப்பா அம்மா கூடயோ கணவரோடையோ மனைவியோட இவங்களோட போகணும்னு விருப்பப்படுறேன், கனவு காண்றேன், அதை என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அந்த கனவு நடக்குது, நினைவாகுது. ஆனால் அதை நம்ம பெருசாக பொருட்படுத்துறதே இல்லை. ஏன்னா அதில் எந்த தடைகளும் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம், நினச்சிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு சில தடைகள் இருக்கதான் செய்யும். டைம் ஒத்து வரணும், கடை திறந்துருக்கணும், கடையில் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இருக்கணும். ஆனால் இந்த தடைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். என்னால் முடியும். அப்போ அதே போல் பெரிய பெரிய கனவுகளுக்கும் இருக்கக்கூடிய தடைகளை தடையாக யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிக்காமல் இருந்தோம்னா நிச்சயமா அந்த கனவின் மேலே என்ன பண்ணுவோம், அடைய முடியும். இன்னைக்கு சாதித்த சாதனையாளர்கள் எல்லாருமே கனவு கண்டாங்க, அதை அடைஞ்சாங்க. அதுபோல இன்னைக்கு சாதாரண மனிதர் தொடங்கி எல்லாருமே நாம் ஒவ்வொருத்தருமே கனவு காண்கின்றோம், அந்த கனவை அடைகின்றோம். அது நமக்கு கிடைக்காமலாம் போறதே கிடையாது. நல்லா உட்காந்து ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா நம்ம நினைச்சதுதான் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். சோ அப்ப அப்படிங்கல அந்த கனவு காணவும் அந்த கனவை அடைவதற்கும் என்னால் முடியுது இல்லையா? அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கள். ஓகே, சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற தொலைத்தொடரில் உங்களோடு நான் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். ஏறக்குறைய ஊராட்சிகளைப் போலவே நகராட்சி அமைப்பிலும் என்னென்ன ஊராட்சிக்கான அம்சங்கள் இருக்கின்றதோ அதை நாம் பார்த்தோம். இங்கே என்ன ரெண்டு வித்தியாசம்தான். ஒன்று, அதிகமான மக்கள் தொகை. கிராமங்களில் ஆயிரங்களில் என்று சொன்னோம் என்றால் நகரங்களில் லட்சங்களில் சொல்லுகிறோம். ஒன்று. இரண்டாவது, வருவாயை பொறுத்த மட்டில் நகராட்சியினுடைய வருவாய் எல்லாம் பல ஆயிரம் பல 100 கோடிகளில் புரளுகிறது. கிராம ஊராட்சிகளில் அந்த நிதி வருவாய் குறைவாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். மற்ற மாதிரி நாம் எல்லோரும் ஒரே நாட்டினுடைய குடிமக்கள். தங்குமிடம் வாழ்விடம் தான் வேறே தவிர நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் ஒன்றே ஒன்றுதான். அரசியலமைப்பு சட்டம் வாரி வழங்குகின்ற உறுதிப்படுத்துகின்ற உரிமைகள் ஒன்றே ஒன்றுதான். அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கின்ற கடமைகள் ஒன்றே ஒன்றுதான். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றங்கள் ஏற்றி தருகின்ற சட்டங்களினால் உருவாகிற உரிமைகளும் கடமைகளும் ஒன்றே ஒன்றுதான். எனவே இந்த நகராட்சி பகுதிகளிலும் அதே போல எப்படி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் இடஒதுக்கீடு கொள்கையை மிக தெளிவாக சட்டம் வரையறுத்திருக்கிறது. எனவே இங்கேயும் நகர்ப்புற பகுதிகளிலும் இருக்கின்ற பட்டியல் மரபினர், இரண்டாவதாக பட்டியலின பழங்குடி மரபினர், இவர்கள் இருந்தால் அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கேற்ப அவர்களுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதை மாநில அரசு சட்டம் இயற்றி உறுதி செய்ய வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஏன்னா இவர்களுடைய பங்கேற்பு இல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பங்கேற்பு என்பது சாத்தியமில்லை. இல்லை அப்படின்னா மீண்டும் ஆண்டவர்களிடமும் அதிகாரம் படைத்தவர்களிடம் தான் இதெல்லாம் இருக்குமே தவிர ஏழை மக்கள் ஒருபொழுதும் தங்களுடைய குரலை எந்த இடத்திலும் தெளிவுபடுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் சட்டம் இயற்றி அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளையை அது கொடுத்திருக்கிறது. எனவே நேரடி தேர்தல் மூலம் நிரப்பப்படுகின்ற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கண்டிப்பாக மொத்த எண்ணிக்கையில் அதற்கான அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் அது சுழற்சி முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்துல மிக புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் அப்படின்னு பார்த்தா அது பெண் இனம். பெண்களுக்கு தான் எந்த குரலும் கிடையாது. வீட்டிலேயே அப்படித்தானே சொல்லணும், நம்ம கொஞ்சம் அமைதியா பேச அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சமூகத்திலேன்னு சொல்றோம், அமைதியா பேச அப்படின்னு சொல்லி. ஆனால் பெண்களுடைய பங்கேற்பு இதில் கட்டாயம் அவசியம் என்கிற ஒரே காரணத்திற்காக மொத்த
இடஒதுக்கீட்டு எண்ணிக்கையில் 1/3 பகுதி பெண்களுக்கு கண்டிப்பாக கட்டாயம் ஒதுக்கப்பட வேண்டும், அதுவும் சுழற்சி முறையில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதுல ஒவ்வொரு பங்கு, இந்த 1/3 பங்கு பெண்களுக்கு ஒதுக்குகிற தொகுதிகளில் கண்டிப்பாக அந்த ரேஷியோ பிரகாரம் அதுல தாழ்த்தப்பட்ட மரபை சார்ந்த பெண்களுக்கும் பழங்குடியின மரபை சார்ந்த பெண்களுக்கும் கண்டிப்பாக அதுல இடஒதுக்கீட்டில் அந்த பங்கு இருக்க வேண்டும் என்பதையும் இது மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்புறம் அது முடிஞ்ச பிறகு தலைவர்களுடைய பதவிக்கான தேர்தல் நடைபெறும். அந்த தலைவர்களுக்கான பதவி தேர்தலிலும் இந்த பழங்குடியின மரபினர், அதே போல சீர்திருத்த மரபினர், பெண்கள் இவர்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தொகுதிகளில் வார்டு மெம்பராக வர்றது மட்டும் இல்ல, தலைவர்களாக அலங்கரிக்கிற பொறுப்பிலும் கூட அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. நம்முடைய நகராட்சிகள் சட்டம், நம்முடைய தமிழகத்தில் நகராட்சிகள் சட்டம் அதை தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தேர்தலில் இன்றைக்கு எல்லோரும் பங்கு பெறுகிறார்கள். ஏறக்குறைய மேயர் தேர்தலில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கிறதோ அதிலே சரிபாதி, ஏறக்குறைய 50% பெண்களுக்கான பங்களிப்பை இந்த சட்டம் உறுதி செய்திருக்கிறது. தமிழகம் முழுவதுமே இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை 50% கிராமப்புறத்திலிருந்து மாநகராட்சி வரையிலும் தமிழக அரசு ஒதுக்கி இருப்பது மிக பாராட்டுதலுக்குரியது. எனவேதான் நம்ம இந்திய அளவில் எடுத்து பார்த்தோம்னா எல்லா ரேஷியோலையும் பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வசதிகள், பெண்களுக்கான கல்வி எல்லாவற்றிலுமே பெண்கள் முதலிடம் பெறுவதை தமிழகத்தில், அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழக பெண்கள் முதலிடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்ப பார்த்தாலும் ஆண்களை விட ஒரு 6%, 5% பெண்கள் தான் அதிகமா ஜெயித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் அதிகமா வெற்றி பெறணும். பரீட்சையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் அதே போல சமூக ஈடுபாட்டில். ஏன்னா பெண்கள் சமூகத்தில் ஈடுபடாத வரையில் இந்த சமூகம் உருப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெறும் ஆண்களால் கட்டியெழுப்பப்படுகிற சமூகம் அது ஒரு ஆணாதிக்க சமூகமாக மட்டும் இருக்கும். பெண்களும் இணைந்து உழைத்து உருவாக்குகிற ஒரு சமூகம் தான் மானுட நியமிக்க ஒரு சமூகமாக மாற முடியும். எனவே அவர்களும் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக தங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை கொண்டாடுவதற்கான காரணங்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளோ இயற்கையான விஷயங்கள் இருக்கு. சில இடத்துக்குலாம் போனா ஒரே வறண்ட காடும் எப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, காடு மலை அந்த மாதிரி இடத்துல வாழ்றவங்களா இருப்பாங்க. அந்த இயற்கை ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இயற்கையோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை வாழ்றதை நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டாடணும். கண்டிப்பா எல்லா இயற்கையினாலே அதை நம்ம ரசிக்க முடியும். நம்ம இன்னொன்று என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இயற்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்னன்னா, செடி கொடி மரங்கள் பசுமையான தாவரங்கள் அது எல்லாமே இறைவன் படைப்புல இயற்கையா இருக்கக்கூடிய எல்லாமே இயற்கை தான். வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் குற்றாலம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த சீசன் டைம் குரங்கு பயங்கரமாக சேட்டை உட்காந்து பார்த்தாலே அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். சில நேரம் அந்த வேன் மேலெல்லாம் ஏறி ஆடிட்டு இருக்கும். சில டைம் வேன் எடுத்து என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அது அப்புறம் அங்கேருந்து இறங்கி என்ன பண்ணுன்னா வரும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ரசிப்பதற்கு நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி, பூனை பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரசிக்கிற மாதிரி. அந்த இப்போ இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கல, இந்த பூனை சண்டை போடுறது, நாய் சண்டை போடுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நம்மள நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சிரிப்போம். நமக்கு தெரியாமலே பயங்கரமா சத்தம் போட்டெல்லாம் சிரிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி காணக்கூடிய இயற்கையான ரசிப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அப்போ அதை ரசித்து அந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஏலப்பயிரில் நம்ம தெளிக்க வேண்டிய இந்த காலத்தில், பனிக்காலத்தில் மழை முடிஞ்சிருக்கும், வரப்பனின்னு சொல்லக்கூடிய நம்ம பயிரில் பாதிக்கிற வரப்பனின்னு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம அதை சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான். அப்போ நம்ம தெளிக்கிறதுல என்னெல்லாம் செய்யணும்? அந்த ஏலப்பயிரோட தோல் பகுதி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ஒன்று. அப்படி ஈரமாக இருக்கிறப்ப நோய்கள் வராமல் இருக்கணும். அப்போ இதில் சத்துக்கள் கிடைக்கணும். அதில் ஒரு பூச்சிகள் கிடைக்காமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பயிர் இயல்பாக இருக்கணும். இவ்வளவும் நடக்கணும். அப்போ நம்ம தரைப்பகுதியில் கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம் என்ன அப்படின்னு சொன்னால், 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தமோ அல்லது பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அல்லது மீன் அமிலம் என்ன இருக்கோ அதை கலந்துக்கிறோம். இது கூட கண்டிப்பாக வேம் 2 கிலோ கலக்கணுங்க. ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் கலக்கணும். இது கலந்துக்கணும்.
இந்த கலந்த திரவத்தை எல்லா செடிகளுக்கும் 1 லிட்டரோ 2 லிட்டரோ பிரித்து ஊற்றி விட்டுறணும். இது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கீழே தரையில் ஊற்றி விடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேலே தெளித்து 100 லிட்டர் தண்ணியில் பூஞ்சை தாக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக 1 கிலோ அல்லது 2 கிலோ சூடோமோனாஸ், சொரிக்காயை உண்டு பண்ணக்கூடிய பூச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெர்டிசீலியம் லக்கானி, நிறைய பூக்கள் வரணும், தேநீர் வரக்கூடிய பூக்கள் இருக்கிற மாதிரி பூ வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாசி பழ கரைசல், காய்கள் திடமாக வரணும், உதிர்ந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சோலுபார் 200 கிராம், நுண்ணூட்ட சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கடல் பாசி உரம், ஹியூமிக் அமிலம், ரெண்டும் அரை லிட்டரு. இதெல்லாம் கலந்து அதை தெளிப்பு கொடுத்துடணும். நான் சொல்கிறது ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ஈரம் கொடுக்குறோம், நோய் வராமல் பார்த்துக்கிறோம், பூச்சி வராமல் பார்த்துக்கிறோம், அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்குறோம். பூக்களோட எண்ணிக்கை அன்னாசி கரைசல் அடிச்சிங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக வரும், பூவோட சைஸும் பெருசு வருங்க. நம்ம ஏ கிரேடு காயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காய்களை உருவாக்கக்கூடிய வகையிலான பூக்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கலாம், தொடர்ந்து தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தரைவழியில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களோட இந்த வேம் கலந்து கொடுக்குறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற சாம்பல் சத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடியும்னா கடலை புண்ணாக்கு கரைசல் அது ஒரு தடவை கொடுக்கலாம். அல்லது விலை கூட இருக்குது அப்படின்னா எள்ளு புண்ணாக்கு கரைசல் கொடுத்துக்கலாம். நீங்கள் களைக்கொல்லி அடிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வேளை அடிச்சிங்கன்னா அதோடைய தாக்கம் பூமியில் அதிகமாக இருக்கிறப்ப வேர்களை அடித்தண்டை பாதிக்கும். அந்த மாதிரி அமைப்பில் அதுக்கு நமக்கு தொல்லை கொடுக்குது அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கரைசல்களை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக ஹியூமிக் ஒரு வாரத்துக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கரைச்சி கீழே கொடுத்துடணுங்க. இதை செய்கிறப்ப அந்த பயிரோட இயல்பான வளர்ச்சியை நம்ம உறுதி செய்ய முடியும். இந்த காலம் முக்கியம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரையிலுமான இந்த காலம் வறண்டு அதாவது பனியால் வறட்சி வர வாய்ப்பு இருக்குது. அந்த பனியால் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தெளிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபாகுன்னு சொல்லக்கூடிய பனிமூட்டம் இருக்கும். அந்த பனிமூட்டத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு வெறும் தண்ணியை கூட தெளிக்கலாம். வெறும் தண்ணியை தரையிலேருந்து ஒரு 5 அடி அல்லது 6 அடி உயரத்தில், உங்களுக்கு அது எப்படி தெரியும்? இலை இருக்கு இல்லைங்களா, இலையில கண்ணு சைஸில் இருக்கிற மாதிரி சிவப்பு புள்ளி வரும். அப்படி வருதுனாலே பனியோட ஈரம் வறட்சி அதிகமாக, ஓரம்லாம் காயும், ஏதோ மழை வெயில் அடித்து காய்கிற மாதிரி காயும். அப்போ அதுக்கு நம்ம இதை தெளிக்கிறோம். அப்படி தெளிக்கிறப்ப இலை எப்பவும் போல் பச்சையாக இருக்கும், மஞ்சள் கோடு வராமல் இருக்கும், நடுத்தண்டு திக்காக இருக்கும், சிவப்பு புள்ளி வராது. இதெல்லாம் தான் அறிகுறி. இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டோம்னா ஏலப்பயிரில் கீழே பார்த்தீங்கன்னா பூ கரெக்டாக இருக்கும், சரங்களோட எண்ணிக்கை கூடும், காயோட எண்ணிக்கை கூடும். அன்னாசி பழ கரைசல் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அது ரொம்ப முக்கியம். நிச்சயமான வெற்றி கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம விவசாயிகள் எடுத்துட்டு இருக்காங்க, அதை செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எப்படி என்ன விஷயத்துக்காக கொண்டாடணும்? ஸோ அடுத்ததாக என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். நம்ம எல்லாருக்குமே தனித்தனி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குது. இப்போ உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சு எழுதுனா அது கரெக்டான ஆன்சரா உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காது. ஸோ அப்போ அதனால நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்கள மாதிரி லைஃப்ல வாழணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நாம நமக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய பாதை தனித்துவமான ஒரு பாதை. அப்போ இன்னைக்கு என்னை போல இன்னொருத்தரை காட்ட முடியாது, உங்களை போல இன்னொருத்தரை காட்ட முடியாது, இன்னொரு நபர் போல் நாம இருக்கணும்னு விருப்பப்படலாம், ஆனா இருக்க முடியாது. எல்லாமே வேறு வேறு, எல்லாருமே தனித்துவமானவர்கள். அப்படி ஒரு தனித்துவமான ஒரு பயணத்தை கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. நம்ம யாருமே
வந்து நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போதோ நம்ம நினைச்சிருப்போம் இப்படி மாதா டிவின்னு ஒன்று வரும், அந்த மாதா டிவியில் நம்ம உட்காந்து வேலை பார்ப்போம், இப்படி எல்லாம் உட்காந்து பேசுவோம். அப்படிலாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஒரு துளி சிந்தனை நமக்கு வந்துருப்பான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இன்னும் கடந்து போகக்கூடிய நாட்கள் எவ்வளவு இருக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் முதற்கொண்டு எல்லாருமே தான் யாரும் இன்னைக்கு உட்காந்து யோசிச்சிருப்பாங்களா இப்படி மாதா டிவியில வரும், நம்ம மாதா டிவி சொல்லியா மாஸ் பார்க்கலாம், அடரேஷன் பார்க்கலாம், இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்ம என்ன பண்ணலாம் கண்டு ரசிக்கலாம். இது நமக்கு கத்தோலிக்கர்களுக்குன்னு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அப்போ இது எல்லாமே என்னன்னா ஒரு ஆச்சரியமானது. அதான் சொல்லுவாங்க வாழ்க்கை என்பது ரொம்ப விசித்திரமான ஒரு பயணம். அது நமக்கான எத்தனையோ ஆச்சரியங்களையும் மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் துக்கங்களையும் தோல்விகளையும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பயணம் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு தனித்துவமான பயணம் நமக்கு மாறி மாறி ஒரு சினிமா படம் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஹீரோ இருக்கணும், வில்லன் இருக்கணும், வெற்றி இருக்கணும், தோல்வி இருக்கணும், அழுகை இருக்கணும், சிரிப்பு இருக்கணும். அது போல நம்முடைய வாழ்க்கை கலந்ததுதான் வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டாட வேண்டும். கண்டிப்பா கொண்டாடலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ஒரு தலையாய பிரச்சனை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் தலைமையில ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை? முடி பிரச்சனை. அதாவது பொடுகு தொல்லை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் முடிவு தீர்த்தல் சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துல இளநரை, எலி, கிரே ஹேர்ஸ் இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பாங்க. பொதுவா வந்து பாருங்க, இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ் அப்படின்னாலே 30 வயசுக்குள்ள அந்த முடி வந்து நரைக்கிறதா. நிறைய பேர் வந்து பாருங்க எனக்கு 32 வயசு ஆகுதுங்க முடி நரைச்சிருச்சு. நீங்க 32 வயசு சின்ன வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு கூட இருக்கு. அதிகபட்சம் சொல்றேன். இப்ப 40 வயசாவும் எனக்கு இளநரை இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க பேஷண்ட்ஸ். 32 வயசாவும் கேட்பாங்க. இளநரை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு. இப்ப 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 15 வயசு பிள்ளை, இவங்களுக்கு முடி நரைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இளநரை. அப்படி ஆண் பெண் இருப்பாளர் 2 பேருக்குமே வர்றது உண்டு. இது வந்து பாருங்க எதனால அப்படின்னா இந்த பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ்ல இம்பேலன்ஸ் வர்றது, அந்த கருமை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் வர்றது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இளநரைக்கு ஒரு காரணம். அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, நான் எளிதுல ஒரு வார்த்தையில சொல்றேன். அதாவது உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமா இருந்தா முடி நல்லா இருக்கும். கரெக்ட் தான். உங்க உடல்ல ஆரோக்கியம் குறைவு, அதாவது நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இன்மை, அதனோட வெளிப்பாடுதான் முடி பிரச்சனை. உண்மை. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகேவா, அனிமிக்கா இருந்தாலும் வரும். ஆமா. அப்போ நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க, ஆனா உங்க பாடிக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் போதல. பற்றாக்குறையின் வெளிப்பாடுதான் முடி பிரச்சனை. முடிங்கிறது ஒரு கவசம், ஒரு அழகு, ஒரு ஆரோக்கியம். முடி நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உண்மை. முடி கம்மியா இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா உங்க உடல் நலத்தில் கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் வெளிப்பாடு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பொடுகு தொல்லை, அது என்ன ட்ரீட்மெண்ட், என்ன பண்ணலாம்? பொதுவா இந்த பொடுகு வந்து என்ன சொல்லுவாங்க, செபோரியா அப்படிம்பாங்க. செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். இந்த சாதா பொடுகு அப்படின்றது இனிஷியலி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அதுவே அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தலை குளிச்சிருப்பீங்க, நாளைக்கு இந்த நகத்தை வச்சு முடிக்கிறீங்கன்னா அப்படியே ஃபைன் பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு 2வது நாள் பார்க்கும்போது அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்ட் கன்சிஸ்டன்சில இப்படி கொட்டினா அப்படியே வரும். சிலர் தலை குளிச்சுட்டு இப்படியே சொரிஞ்சாங்கன்னா அப்படியே நிறைய வந்து பாத்தீங்கன்னா செதிலா பெரிய லெவல்ல கிடையாது. பெரிய லெவல்ல கொட்டுதுன்னா அது சொரியாசிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா தலையில பார்த்தாலே கண்ணுக்கு தெரியும். பொடுகு தலை குளிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் குளிச்சுட்டே இருக்கணும். அதுக்கும் மேல நமைச்சல் நிறைய இருக்கும். சோ இந்த இச்சிங் இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து பாருங்க, மொதல் விஷயம் பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது பண்ணணும். 2வது விஷயம் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து தலையில போடக்கூடாது. மேக்சிமம் நேச்சர் ஓரியன்டாவே போகணும். ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது எடுத்துக்கணும். ஒண்ணு இல்லை, இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்றாங்க, அதுல எதுக்குங்க வாசனை சேர்க்கிறது, மனம் கூட்டுறது? அதுக்கும் மேல இப்ப நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் பொடுக்கு இருக்கா, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த மாதிரி பதிவு. ஆனா இது என்னால ஏத்துக்க முடியாது. இது என் பர்சனல். கரெக்ட். புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நம்ம ஆயில் வந்து பிறந்ததுல நம்ம மாத்திரம் இல்ல, எத்தனையோ தலைமுறையினர்
அப்ளை பண்ணி தான் இருக்காங்க. ஆமா. ஆயில் அப்போ இந்த பாயிண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது இப்போ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே என்ன தெரியுங்களா? இப்போ பொடுகு தொல்லை, நீங்க அதை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து தலையில அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம் ரெமெடி சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு முடி இருக்கிறத பொறுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உதாரணத்துக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நைட்ல பால்ல ஒரு 1/2 டம்ளர் பால்ல ஊற வச்சிருங்க, இல்ல தண்ணியில கூட ஊற வைக்க பிரச்சனை இல்லை. காலையில அதை எடுத்து அதோட ஒரு பிடி வேப்பலை, ஒரு பிடி துளசி இலை, ஒரு 10 செம்பருத்தி இலை கூட இந்த வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடு. அது உங்களுக்கு ஹேர் பேக், ஹோம் ரெமடி ஹேர் பேக். இதை வந்து நீங்க இந்த நல்லெண்ணெய் தேய்ச்ச பிறகு தலையில போட்டு இது நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட விடலாம். அது ஹீட் பாடிக்கு இது பொருந்தும். சிலருக்கு உடனே தும்மல் ஸ்டார்ட் ஆகும், ரன்னிங் நோஸ், அவங்கெல்லாம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மோர் தென் எனஃப். இல்ல நீங்க போய் வாஷ்ரூம்ல உட்காந்து அப்ளை பண்ணிட்டு உடனே தண்ணி தெளிச்சு தேய்ங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஷாம்பு மாதிரி வந்துடும். வெறும் வாட்டர் கொட்டி வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து பொடுகுக்கு ஹோம் ரெமெடி. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளே கூட ஹேர் பேக் கொடுக்குறோம், ஹேர் ஆயில் கொடுக்குறோம். அதே போல இளநரை அப்படின்னா அதுக்கு வந்து ஹேர் பேக் இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன குறைபாடு பாடிக்கு தேவையானது அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரியா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது நீங்க மெடிசன்னா எடுத்துக்கோங்க, மருந்துன்னா எடுத்துக்கோங்க. அது உங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அது. ஆனா இதெல்லாம் உங்க பாடியில என்ன பற்றாக்குறை அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான். அதுதான் ட்ரீட்மெண்ட், அதுதான் சொல்யூஷன். அதனால இளநரை குணமாக கூடியது. ஆனா ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு 6 months to 1 year ஆகும் இளநரைக்கு. பொடுகுலாம் அப்படி இல்லை, 1 or 2 monthsல போயிடும். திருப்பி திருப்பி வருது அப்படின்னா திருப்பி நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால முடி உதிர்தலோ இளநரையோ பொடுகு தொல்லையோ இது வந்து குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு பாடியில ஸ்ட்ரென்த் இல்லை, வீக்னஸ் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணா இங்க இந்த முடி பிரச்சனை சால்வ். இதுதான் முக்கியமான சொல்யூஷன். என்ன நேர்களே, ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் பேக் இருக்கு, ஹெல்த்துக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி இருக்கு. இதன் மூலம் இளநரையும் போக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு, அருமையான நம்ம ஒரு இதை பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான காரணங்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நாளை என்பது நமக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போக வேண்டும் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. அது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாம கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு எழுந்திருப்போம் தெரியாது, ஆனால் அலாரம் வச்சுட்டு என்ன பண்றோம், தூங்குவோம். அதான் நம்பிக்கை. ஸோ அப்போ அந்த நம்பிக்கையோடு பயணப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட வேண்டிய நாட்கள். இப்போ இது எல்லாமே என்னன்னா நமக்கு பல நேரங்கள் காரணம் சொல்லலாம். எனக்கு இதுக்கு கொண்டாட எனக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்குது, இதை நினைச்சு நான் சோகமா இருப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதிகமான காரணங்கள் நம்ம கிட்ட என்ன இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்கான காரணங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து சோகமா இருக்கிறேன், எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணத்தை நான் நோக்குவதே இல்லை. அப்போ அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கடவுளை கொடுத்துருக்காரு. ஸோ நன்றி சொல்லிக்கலாம். அதோட இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுல குறிப்பா இன்னைக்கு மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள், அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள் பொழிவு செய்யப்பட்டு இன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் மதுரை உயர்மறை மாவட்டத்தின் மேதகு பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ரிஷிகா ஐரிஸ் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ராஜா, அம்மா ராஜசெல்வி, தாத்தா சவேரியார், பாட்டி சமுத்திரக்கனி, சித்தப்பா அருண், சித்தி ஹாரிணி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூரை சேர்ந்த ஜஸ்டின் ரஃபேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ரமேஷ், அம்மா எமிலியானா, அக்காக்கள் ஜெனி, ஜோனா, மாமா பிரவீன், அத்தை பிரமிளா, அம்மாச்சி, தாத்தா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜுவான்
எடையா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் தாத்தா, அம்மாச்சி, ஆச்சி, அப்பா, அம்மா, அக்கா ஜேன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரோஜர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அற்புதராஜ், அம்மா பிரின்ஸ், பாட்டி, பெரியப்பா, பெரிய நாயகம், அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். செலஸ்டின் ஃபவுஸ்டினா இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடின எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படு, அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நண்பர்களே, நம்மிலே பல பேர் நான் அதிகம் முயற்சி செய்தேன் ஆனால் வெற்றி பெறவில்லை, நான் நிறைய காரியங்களில் தொடங்கி வெற்றி இல்லாமலே முடித்து விட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் அழுத்து கொள்ளுகிறோம். பாருங்கள், இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். சுயநலத்தையோ அல்லது பெரிய லாபத்தையோ புகழையோ மனதிலே வைக்காமல், இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோடு செயல்பட்டால், பவுலடியார் கூறுகிறார் அல்லவா, நீங்கள் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். அதைத்தான் இங்கே நீதிமொழிகள் ஆகமம் கூறுகிறது. ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் பாதைகள் அனைத்தும் செம்மையாகும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளிலும், நீங்கள் நடக்கின்ற அனைத்து பாதைகளையும் ஆண்டவர் செம்மையாக்குவார். எப்போது? ஆண்டவரை மனதில் வைத்து நான் செயல்படும் போது. எனவே ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட்டு வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட நல்ல பாடம், வாழ்க்கையை கொண்டாடுவது எப்படி, அதற்கான காரணங்கள் என்னென்ன. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் நம்மளை சுற்றி மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இருக்குது. அந்த காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை நினைச்சு பார்த்து, ஆக கடவுள் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் நமக்கு சந்தோஷம் அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அத்தகைய கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, வாழ்க்கையை கொண்டாடுவோம், மகிழ்வோடு வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.